அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதா? கடனால் பல பிரச்சனை இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தொழுகையுடைய நேரத்தில் தான் பார்ப்பார்கள். ஒரு சஹாபி தொழுகை அல்லாத நேரத்திலே அதிகமாக மஸ்ஜிதுக்கு வருவதை, மஸ்ஜிதிற்கு வந்து தொழுவதை, சஜிதாவிலே விழுந்து அழுவதை, அதிகமாக துஆ செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அல்லாத மற்ற நேரங்களில் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, என்ன தோழரே, என்ன ஆச்சு, என்ன கவலை, உனக்கு என்ன ஆனது? யா ரசூலல்லாஹ், எனக்கு கடன் மிகைத்து விட்டது யா ரசூலல்லாஹ், கடன் தொல்லை அதிகமாயிடுச்சு யா ரசூலல்லாஹ், என்னால் கட்டுப்படுத்த முடியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தோழரே கவலைப்பட வேண்டாம், இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய கடனை அடைக்காவிட்டாலும் அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழியாவது அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு காட்டுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த துஆ, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் புக்லி வல் ஜுபுன் வ கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், கவலை, துக்கம், சோம்பேறி, இயலாமை, கஞ்சத்தனம், அதே போல கோழைத்தனம், அதே போல கடன் மிகைப்பதை விட்டும், மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செய்வதை விட்டும் எல்லாத்தையும் விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். எவ்வளவு அருமையான ஒரு துஆ! கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை, கடனுடைய சுமையை அதிகமாக சுமைக்கக்கூடியவர்கள் இந்த துஆவை கண்டிப்பாக அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஓதி பாருங்கள். குறைந்தபட்சம் ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் இந்த துஆவை மனனம் செய்து அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் ஓதி வாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய கடனுடைய சுமைகளை கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் லேசாக்குவான். அந்த கடனை அடைப்பதற்குரிய வழிகளை அல்லாஹ் கண்டிப்பாக காட்டுவான் என்று நம்பி அல்லாஹ் மீது யகீனை வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய கடனுடைய சுமைகளை லேசாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.